ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் பர்ச்சேஸ் இஸ் நாமினல் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸில் பார்த்துருப்போம், கூகுளில் பார்த்துருப்போம். கரெக்டாக? இப்போ வீடியோ இங்கிலீஷில் போட்டேன், இப்போ தமிழில் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு குட்ஸு உங்கள் சொந்தம், உங்கள் கடையில் இருக்குது, அது அசட்டு தானே சார் அப்படின்னாங்க. அது ரொம்ப கரெக்டாக, நல்ல கேள்வி அது. அதை 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மவுஸ் வாங்குறீங்க, ஷாப் வச்சுருக்கீங்க, மவுஸ் செல் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக் குட்ஸு. 100 ரூபாய்னீங்கன்னா 100 உங்கள் கடையில் இருக்கும், ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது அசட்டு தான், அது கண்டிப்பாக எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. கரெக்டாக? அதில் நீங்கள் விற்க ஒரு 30 விற்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 30 வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லணும்னு போயிடும். ஓகேயா? ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மசி கடை, இல்லாட்டி ஒரு இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஷாப், இல்லாட்டி ஒரு ஹோட்டலில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதுக்கு வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் 1 டே, 1 வீக், 1 மந்த், 6 மந்த்ஸ் தான் நிற்கும். கரெக்டாக? அந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே விற்றீங்கன்னா ஹாப்பி. அப்போ சேல்ஸுக்கு போயிடும், நீங்கள் பர்ச்சேஸை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் புக் பண்ணியிருப்பீங்க, வெரி குட். ஆனால்